இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், துரிதமாய் செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 6. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, Then cometh Simon Peter following him, and went into the sepulchre, and see the linen cloths lie. John chapter 20 verse 6. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சீமோன் பேதுரு ஒரு சீஷனுக்கு பின்னாக ஓடி வந்து கல்லறைக்குள் பிரவேசிக்கிறார். இதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் யோசித்து பார்க்கணும், தேவனுக்காய் முந்தி செயல்படுகிறோமா? என கண்மானவர்களே, நம்ம எத்தனை பேருக்கு எட்வின் ஆல்ட்ரினை தெரியும்? அதாவது அவரை கேட்டா இப்ப யாருன்னே தெரியாது. 99.9% பீப்புளுக்கு இவரு யாருன்னு தெரியாது. ஆனால் அதே பீப்புள்கிட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு கேட்டா இம்மிடியட்டா பதில் வரும், நிலாவுல வந்து முதலாவது கால் வச்ச மனுஷன் அப்படின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவங்க 2 பேர் சேர்ந்துதான் நிலாவுக்கு டிராவல் பண்றாங்க அங்க இறங்குறதுக்காக. முதலாவது வந்து நாசால இருந்து வந்து ஆர்டர் போகுது, அந்த ஆல்ட்ரின் என்கிற நபரை தான் இறங்க சொல்லி ஆர்டர் போகுது. ஆனால் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அவர் வந்து டிலே பண்றாரு, இம்மிடியட்டா நெக்ஸ்ட் ஆர்டர் போகுது, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து காலடி எடுத்து வைக்கிறார். இன்னைக்கு வரலாறு முழுவதும் நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய பேரு தான் எழுதப்பட்டுள்ளது, மற்றவருடைய பேரு நம்மளுக்கு தெரியாது. இதுதான் வந்து கட்டளையை கேட்டு முந்தி செயல்படுகிறவர்களுடைய காரியம். இதுல இருந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இங்க சீமோன் பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். லேடிஸ் வந்து காலையில போறாங்க, பாக்குறாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்த கல்லறை புரட்டப்பட்டுள்ளது, அந்த வாசல்ல வைத்திருந்த அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே சீஷர்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசா தெரியும், பேதுருவும் இன்னொரு சீஷனும் ஒருமித்து, அதாவது ஒரே நேரத்துல கிளம்புறாங்க. ஐயோ என்ன ஆயிற்று, இயேசு கிறிஸ்துக்கு எதுவும் ப்ராப்ளமா, அவருடைய உடம்பு வச்ச இடத்துல எதுவும் ப்ராப்ளமானு பாக்குறதுக்காக சேம் டைம் கிளம்புறாங்க. அங்க அடுத்த வசனத்துல எழுதியிருக்கு, பேதுருவோடையும் அந்த இன்னொரு சீசன் வந்து ஃபாஸ்டா ஓடி கல்லறை பக்கத்துல போயிடுறான். கல்லறை பக்கத்துல போன அந்த சீசன் உள்ள பாக்குறான், இயேசு கிறிஸ்து அந்த ரேப் பண்ணியிருந்த கிளாத் எல்லாமே அங்கங்க கிடக்குது. அங்க என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல நின்றுறான், உள்ள போகல. இப்பதான் நம்ம வாசித்த வசனம் வருகிறது, பேதுரு அவனுக்கு பின்பாக கடகடன்னு ஃபாஸ்டா ஓடி வந்து இம்மிடியட்டா எதை பத்தியும் யோசிக்கல, அவன்கிட்ட எதுவுமே பேசல, கல்லறைக்கு உள்ள போயிடுறாரு. என கண்மானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்துல நாம வந்து நம்மளுடைய ரட்சிப்பு மற்றவர்களோட சேர்ந்துதான் இருக்கலாம். நம்மளுக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் ஒரே நேரத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரே நேரத்துல ஊழிய அழைப்பு பெற்றிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சிலர் வந்து நம்மளோடையும் கொஞ்சம் ஃபார்வர்ட் போற மாதிரி தெரியும். அதாவது என்னன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னா, என் கூட இருக்கவங்க என்னையோட ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா, ஐயோ அவங்க எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஊழியம் பண்ணும் போதுல என்ன விடவும் என்னோடு கூட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நபர் அதிகமாய் தேவனாலே பயன்படுத்தப்படும் போது, அப்பா என்னுடைய ஆண்டவர் அவங்களை பயங்கரமா பயன்படுத்துறாரு அப்படின்னு அநேக நேரத்துல நான் நினைப்பேன். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அவங்க பிரேயர்ல தேவனோடு செலவிடுகிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் செலவிடுகிறேனா? இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க வாங்குற பிளெஸிங்ஸையும், அடுத்தவங்களுடைய ஆசீர்வதித்தலையும், அடுத்தவங்களோட அவங்க நிறைய டிராவல் பண்றதும் இதைத்தான் பாக்குறோம், ஒரு பொறாமையோடு பாக்குறோம். ஐயோ என்ன அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் அவர்களை மாதிரி செயல்பட ஆயத்தமா இருக்கிறோம்? என கண்மானவர்களே, இந்த இடத்துல முன்பாக ஓடின சீசன் பேதுருவோடையும் ஃபாஸ்ட் ரன்னரா இருக்கலாம், பேதுருவோடையும் நிறைய டேலண்டடா இருக்கலாம், கிஃப்ட் நிறைய இருக்கலாம். ஆனால் அங்க என்ன பண்றான் அப்படின்னா கல்லறை பக்கத்துல போய் ஸ்டாப் ஆயிட்டான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் சரி, ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறோம் அப்படின்னா அந்த வெற்றி கோடு, அந்த கோட்டை ரீச் ஆனாதான் நம்மளுக்கு கப்பு. நான் பக்கத்துல போயிட்டு இன்னும் ஒரு அடிதான், எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் ஓடி வந்தேன் அப்படின்னு அந்த கோட்டை ரீச் பண்ணாம நின்னோம் அப்படின்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. என கண்மானவர்களே, நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவுதான் நல்ல ஒரு ஸ்டார்டிங்ல
நல்ல ஒரு அபிஷேகத்தோடு ஒரு பெரிய ஒரு வாஞ்சையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நாள் போக்கில் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நான் போக போக சில காரியங்கள் நடக்கல, சில காரியங்கள் என் கண்ணுக்கு தெரியலன்னு என்னோட ஓட்டத்தை ஸ்டாப் பண்றேனா, ஸ்லோ டவுன் பண்றேனா, அல்லது எனக்காய் ஜீவன் விட்ட என் இயேசுவுக்காய் நான் ஏதாயிலும் செய்யணும், எனக்காய் ஜீவன் தந்த தன் ரத்தம் முழுவதையும் தந்த இயேசுவுக்காய் நான் எல்லா நேரத்திலும் விழிப்போடு செயல்படணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நமக்குள் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, ஏதோ நம்ம மனம் போன போக்குல ஓடும்போது இந்த ரீச் பண்ண முடியாது, தொடர்ந்து செயல்பட முடியாது, வைராக்கியத்தோடு செயல்பட முடியாது. மாறாக என் நேரமும் எனக்காய் மரித்தவருக்காய் மரிக்கிறதுக்கு முன்பாக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு நம்ம எப்போ ஓடுறோமோ அப்போது மற்றவர்களை விடவும் முந்தி ஓடுகிறவர்களாய், அவருக்காய் முந்தி செயல்படுகிறவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நேரத்திலும் தகப்பனே, எங்களுடைய சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, உமது நாமத்தை பிரசித்தி பண்ணுகிறவர்களாய், இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய ஓட்டத்துல நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. அப்பா, முடிவு பரியந்தம் உம்மோடு நிலைத்திருக்க, உமக்காய் வாழ, உமக்காய் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.